மதிவாணன், ஏற்கனவே இரு நீதிபதிகள் அமர்வான உத்தரவில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தனி நீதிபதியை விசாரிப்பார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. மனுதாரர் தரப்பிலாக என்னென்ன விவரங்களை இதில் தெரிவித்துள்ளார்கள்? காலை 10:30 மணியிலிருந்து இந்த வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது. நாம் கிட்டத்தட்ட இந்த வழக்கினுடைய வாதம், பிரதிவாதம் உள்ளிட்ட அனைத்தையும் நாம் பார்த்தோமானால், திருப்போன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியர் மீது தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை என்பது தொடங்கி இருந்தது. திருப்போன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது குறித்த வழக்கு நிறுத்தாத நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி ராமகிருஷ்ணன் முன்பாக அந்த விசாரணைகள் என்பது சென்று கொண்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் மற்றும் பிரதிவாதங்கள் நடைபெற்றிருந்தது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் தொடர்ந்து இந்த வாதங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றனர். அதே சமயம் பல்வேறு முக்கிய கருத்துக்கள், முதலில் மதுரை மாவட்டத்தில் விதிக்கப்பட்ட 144 உத்தரவு குறித்து மனுதாரர் வழக்கறிஞர் முறையிட்டிருந்தார். அப்போது இது குறித்து பதிலளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் நாம் பார்த்தோமானால் அரசு தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரன் கூறுகையில், நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் கிடையாது, தர்கா நிர்வாகம் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அதை கேட்காமல் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர் என அரசு தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு எடுத்த அன்றே தண்டனை வழங்க இயலாது எனவும் இதனை சட்டமும் உறுதி செய்கிறது எனவும் அரசு தரப்பு சொல்லப்பட்டிருந்தது. நீதிபதி மனுதாரர் 10 நபர்களோடு இணைந்து தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி வழங்கியிருந்தார். மனுதாரர் பெரும் கூட்டத்தோடு சென்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளார். அவர் மீதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட வேண்டும் எனவும் பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, காவலர்கள் தாக்கப்பட்டுள்ளனர், மத பிரச்சனை ஏற்படும் நிலை உருவாகி இருக்கிறது. தமிழக அரசின் அச்சம் உண்மையாகிவிட்டது. CISF நீதிமன்றத்தை பாதுகாக்கவே தவிர அவர்களை மனுதாரருக்கு பாதுகாப்பாக அனுப்பியது ஏற்புடையது அல்ல என அரசு தரப்பு வாதங்களை மேற்கொண்டது. CISF பாதுகாப்பு உயர்நீதிமன்றத்திற்கு மட்டுமே, அவர்களின் அதிகாரம் நீதிமன்ற எல்லைக்குள் மட்டுமே, அதை தாண்டி அல்ல என அரசு தரப்பு தங்களது வாதங்களை முன்னெடுத்து சென்றது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் எவ்வாறு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்த அரசு தரப்பு பல்வேறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை சுட்டிக்காட்டி வாதத்தை முன்வைத்து வருகின்றனர். பிரதான வழக்கு மேல்முறையீடு நிலுவையில் உள்ள போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி உடனடியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தங்களது வாதங்களை முன்வைத்தார்கள். RSS ஊர்வலம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் தண்டனை வழங்கலாமே தவிர உத்தரவை வழங்க இயலாது என ஏற்கனவே நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை வைத்துக் கொண்டு மனுதாரர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயன்றுள்ளார். கடந்த 12 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் எனவும் இடையில் நீதிபதி அவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். திருப்போன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி டிசம்பர் 1 உத்தரவு பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் உத்தரவில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தர்கா தரப்பில் எந்த மேல்முறையீடும் செய்யப்படவில்லை என கூறியிருந்தார். கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் உள்ள நிலையில் அதற்குள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க இயலாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். நீதிமன்றம் உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வைத்து தீபம் ஏற்றுவது எவ்வாறு அனுமதிக்க முடியும்? தீபத்தூண் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படவில்லை. 1862 ஆண்டு முதல் வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டிய தேவை இல்லை. கார்த்திகை தீபம் ஒரே இடத்தில் மட்டுமே ஏற்றப்பட வேண்டும். 2 இடங்களில் ஏற்றுவது மத நம்பிக்கையை புண்படுத்தும் எனவும் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் ஒரு இடத்தில் தான் தீபம் மதிவாணன், தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் 10 நிமிடங்கள் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஆட்சித்தலைவரை பொறுத்த இங்கு கோவில் நிர்வாக அதிகாரி இங்கு வருவாரா இல்லையா இல்ல கேட்டு சொல்லுங்கள் என நீதிபதி GR சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருந்தார். மாவட்ட ஆட்சியரும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உடனடியாக ஆஜராக வேண்டும் என நீதிபதி கண்டிப்பாக தெரிவித்திருந்தார். அதே சமயம் 5:30 மணிக்கு இருவரும் 5:30 மாலை 5:30 மணிக்கு தற்சமயம் பார்த்தமானால் 5:23 நாம் தொட்டுவிட்டோம். இன்னும் 10 நிமிடம் என்று கூட சொல்ல முடியாது. 7 நிமிடத்திற்குள் 5:30 மணிக்கு இருவரும் ஆஜராகவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நீதிபதி வழக்கை 5:30 மணிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். போலீஸ் கமிஷனரும் ஆஜராக உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் கமிஷனரை பொறுத்தவரையில் நேற்று மதுரை மாவட்ட காவல்துறை ஆணையாளராக இருக்கிற லோகநாதனை பொறுத்தவரையில் நேற்று CISF வீரர்கள் நேரடியாக சந்தித்து தங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், நீதிமன்றத்தில் இருந்து எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது கூட கமிஷனர் அவர்கள் மிக கராராக என் கடமையை நான் செய்து வருகிறேன், யாரையும் அனுப்பதற்கு
மேலே அனுமதிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலும் தற்சமயம் போலீஸ் கமிஷனரும் ஆஜராத உத்தரவு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளை 5 நிமிடங்களில் ஆஜராக வேண்டுமெனில் எப்படி என்று அரசு தரப்பு சொல்லி இருக்கிறது. செயல் அலுவலரின் நடவடிக்கை அவரை ஆஜராத உத்தரவிட காரணம் என நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 5:30 மணிக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் காணொலி வாயிலாக ஆஜராகவில்லை என கடுமையான உத்தரவிட பிறப்பிக்க தயங்க மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். நேரடியாக வரவில்லை என்று சொன்னாலும் கூட காணொலி வாயிலாக உறுதியாக ஆஜராக வேண்டும். இந்த விவாதமானது தற்சமயம் நீதிமன்றத்துக்குள் தான் சென்றிருக்கிறது. உடனடியாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பாக நீதிமன்றத்துக்குள் அவர்கள் நேரடியாக ஆட்சித்தலைவரும் தொடர்பு கொண்டு அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு காணொலி காட்சியின் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என தெரிய வருகிறது. இல்லை என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என நீதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு வியப்புடைய செயலாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். மதிவணன், ஒரு பக்கம் இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு பிறகாகவே இந்த வழக்கினை விசாரிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பு சொல்லியுள்ளது. இதற்கு நீதிபதியின் பதில் என்னவாக இருந்தது? நிச்சயமாக நீதிபதிகளை பொறுத்தவரையில் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநில அரசு தனது கடமைகளை செய்யாத காரணத்தினால்தான் CSF என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவும், அதே போல மாநில அரசு தனது கடமையை செய்யவில்லை என்ற காரணத்தினால் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயம் மீண்டும் தற்சமயம் முக்கியமாக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து கொண்டிருக்கிற பிரவீன்குமார் மற்றும் அதே சமயம் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளராக இருந்திருக்கிற லோகநாதன் இருவரும் 5 நிமிடத்திற்குள் காணொலி காட்சியின் மூலமாக வருகை தந்து எங்களுக்கு உரிய பதிலை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் நேற்றைய பொழுது தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு என்பது நிறைவேற்றப்படாததுதான் நீதிபதி அவர்கள் மிகுந்த தங்களது கண்டனம் மற்றும் உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறார்கள் கூட என்று சொல்லலாம். இது போன்ற நிலை இனிமேல் தொடராமல் இருப்பதற்கும், சட்டம் ஒழுங்கை பின்பற்றுவதற்கும், நீதிபதிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கும் இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகள் பயன்படும் எனவும் இங்கே இருக்கக்கூடிய அரசு தரப்பு மற்ற வழக்குகள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள். இன்னும் 5 நிமிடத்தில் மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் அதே சமயம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருவரும் காணொலி காட்சியின் மூலமாக ஆஜராவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மூலமாக அவர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார். நேற்றைய தினம் இந்த மலை மீது ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அங்கு காவலர்களையும் தாக்கி அவர்கள் அங்கே மேலே செய்யக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிந்தது. ஒரு பக்கம் நீதிமன்ற உத்தரவை சரியாக செயல்படுத்தவில்லை என்று கூறப்பட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கு மனுதாரர் தரப்பில் என்ன ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது? இதற்கு நீதிபதியின் பதில் என்னவாக இருந்தது? நிச்சயமாக அரசு தரப்பின் சார்பாக நேற்றைய பொழுது அரசு, அதாவது தமிழக அரசு பயந்தது உண்மையாகிவிட்டது, அச்சம் கொண்டது உண்மையாகி இருக்கிறது, அங்கே ஒரு மத கலவரம் சூழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நேற்று பேரிகார்டுகளை அகற்றிவிட்டு உள்ளே செல்ல முயன்றதும், அதே சமயம் 2 காவலர்களை தாக்கியது போன்ற செயல்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்று அரசியல் தரப்பின் வழக்கறிஞர்கள் தங்களது முன்வைத்தார்கள். இருப்பினும் கூட நீதிபதிகள் அவைகள் எல்லாம் கேட்டிருந்தார்கள். அவற்றுக்கெல்லாம் ஒட்டுமொத்த பதிலாகத்தான் தமிழக அரசு தனது கடமையை செய்திருந்தால் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்து வருகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் எதற்காக உள்ளே வர வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வினாக்களை கேட்ட பொழுதுதான் அவர்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக தாங்கள் மாநில அரசு தனது கடமையை செய்திருந்தால் இது போன்ற ஒரு நிலை இருக்குமா என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கலவரத்திற்கும் அதேதான் பதிலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இன்று வரை அந்த பகுதி திருப்பூன்றம் மலையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் சுற்றளவாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் தமிழக காவல்துறையும் அந்த 4 முனைகளிலும் இருந்து தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு பணிகளை செய்து வருகின்றனர். மற்ற ஆன்மீக தொண்டர்களை தவிர மற்ற யாரும் வேறேனும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் போன்றவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக மதுரை மாநகர காவல்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று பௌர்ணமி என்ற காரணத்தினால் மலையை சுற்றி வருபவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கும் அனுமதி என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. நீதிமன்றங்களை பொறுத்தவரையில் பல்வேறு வழக்குகள் தினந்தோறும் வருகிற பட்சத்திலும் கூட இந்த வழக்கானது மிக பிரசித்த பெற்ற வழக்காகவும் மிக உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் அடுத்தடுத்து பல்வேறு திருப்பு முனைகளும் நடந்து
நடந்து கொண்டிருக்கிறது. வாதங்கள் பிரதிநிதிகள் வாதங்கள் அனைத்தும் நிறைவு பெற்று இருப்பினும் கூட தற்சமயம் நாம் பார்த்தோமானால் மாநில அரசுக்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியருக்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. மதிவாணன், தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 5:30 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது குறித்தான செய்திகள் அவர்களுக்கு கிடைத்து அதற்கான பதில் கிடைத்துள்ளதா? நிச்சயமாக நீதிபதிகளை பொறுத்தவரையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்குத்தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம் ஒரு முன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் அதிகாரியாக இருக்கிறார்கள். 5:30 மணிக்கு 5 நிமிடம் நேரம் கொடுத்தால் அவர்கள் எவ்வாறு ஆஜராவதற்கான சாத்திய வாய்ப்பு இருக்கிறது, சாத்தியக்கூறு இருக்கிறது, எங்கெங்கே இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை. மக்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தகவலை தெரிவிப்பதற்கே நேரங்கள் என்பது ஆகிவிடும். அதை காரணத்தினால் அவகாசம் என்பதும் கேட்கப்பட்டது. இருப்பினும் கூட கண்டிப்பாக 5:30 மணிக்கு 5 நிமிடத்தில் காணொலி காட்சியின் மூலமாக ஆஜராகலாமே. 5:30 மணிக்குள் காணொலி காட்சியின் மூலமாக ஆஜராக சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் நான் இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று நான் சொல்லியிருந்தால் தற்சமயம் 5:30 மணியை தொட்டு மதிவாணன், தற்பொழுது மதுரை காவல் ஆணையர் ஆஜராகி உள்ளதாக நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. மதுரை காவல் ஆணையர் தற்போது அங்கு வந்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். மாநகர காவல்துறை ஆணையாளரை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் அவர் இருந்த காரணத்தால் தற்சமயம் உடனடியாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் ஆஜராகியிருக்கிறார் என்ற தகவல் இருந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்தவரையில் காலையிலிருந்து பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூடிய விழாவில் கலந்து கொண்டிருந்தார். பின்பு கூட்டரங்களில் அவர் கலந்து கொண்டிருந்த அந்த காட்சியில் எல்லாம் பார்க்க முடிகின்றது. பின்பு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளோடு வந்தவர்களை எல்லாம் சந்தித்தார்கள். தற்சமயம் அவர் முகாம் அலுவலகத்தில் இருக்கிறாரா அல்லது வேற ஏதேனும் மக்கள் பணியில் இருக்கிறாரா, அவருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு காணொலியின் காட்சியின் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆணையாளரை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையின் காரணமாக அவர் தொடர்ந்து மிக அருகாமையில் நீதிமன்றத்திற்கும் அவருடைய முகாம் அலுவலகம் அருகாமையில் இருந்த காரணத்தினாலும் நீதிமன்றத்துக்கு அருகாமையிலே இந்த வழக்கை அவர் உற்று நோக்கி பார்த்திருந்த காரணத்தினால் அவர் உடனடியாக ஆஜராக முடிந்திருக்கிறது. ஆட்சித்தலைவரை பொறுத்தவரையில் காணொலி காட்சியின் மூலமாக ஆஜராவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பல்வேறு வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கூட ஆஜராகலாம். தற்சமயம் அவர் எங்கே இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்காக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணியில் இருக்கிற பட்சத்தில் அவருக்கு உடனடியாக அவருடைய நேர்முக உதவியாளர் மூலம் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தால் நிச்சயமாக அவரும் அடுத்தடுத்து ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இதை தட்டிவிட்டு செல்வதற்கான வாய்ப்பில்லை. நிச்சயமாக ஆஜராவார். ஆனால் இந்த 5 நிமிடம் கணக்கு என்பது சாத்தியக்கூறற்ற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. நீதிபதிகள் அவர்களுடைய அந்த கடுமையான கோபம், நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றிருக்கிற காரணத்தினால்தான் நீதியரசர்கள் இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். மதிவாணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நாம் கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணையலாம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என இந்து முன்னணியாளர்களுக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் அவர்களுக்கு CISF பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்காக திருப்பரங்குன்றம் சென்ற பொழுது அரசினால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மேலும் அங்கு பெரிய கலவரம் ஏற்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவும் பிறப்பித்திருந்தார்.